பா நீங்களாப்பா? அப்பா நீங்களாப்பா? जी நான் வேலு நாயக்கன் பேசுறேன். அங்க ஏசி ஐயா இருக்காங்களா? அப்பா என்னாச்சுப்பா? உங்களுக்கு ஒன்றும் அழலையே? இல்லை, என்னை பார்க்கணுன்னு ஏசி சார் தேடிட்டு இருந்தாரா. நாளைக்கு என் நீலா அம்மாவோட திதி அது முடிஞ்ச உடனே பண்டனை கூட்டிட்டு போக சொல்லுமா. மாட்டேப்பா. சரி சொன்னா கேள். உங்களை பிடிச்ச அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? தெரியும், நீ சொல்லு. என்னால முடியாதுப்பா. யாரு போன்ல? யாரு யார் கூட பேசிட்டு இருந்த? சொல்லு. யாரு யாரு போன்ல? யாரு போன்ல? எங்க அப்பா. ஓ, வேலு நாயக்கன் சொல்லு. ஏன் என்னமா என்ன வேணுமா அவருக்கு? அடுத்த போலீஸ் ஸ்டேஷன் தெரிஞ்சுக்கணுமா? சொல்லு. இல்ல எங்க ஓடி ஒளியலான்னு கேக்குறாரா? பின்ன என்ன சொன்னார் போன்ல? உங்களை கூட்டிட்டு வர சொன்னாரு. நாளைக்கு எங்க இருப்பேன்னு போன் பண்ணி சொன்னாரு. உங்களை அங்க வந்து அரெஸ்ட் பண்ணிக்க சொன்னாரு. வீரநாயக்கருக்கு எதிராக கேஸ் நடக்குது, வந்து சாட்சி சொல்லணும். எங்க பிள்ளைக்கு அவர் தாங்க பேர் வச்சிருக்காரு, அவருக்கு எதிராக சாட்சி சொல்ல மாட்டோம். வீரநாயக்கர் உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும், வந்து சாட்சி சொல்லணும். கேஸ் चल रहा है. தெரியும். அதுக்கு நீங்க வந்து எங்களுக்காக சாட்சி சொல்லணும். நீங்க பயப்பட வேணாம், உங்களை பாதுகாப்பா நாங்க கூட்டிட்டு போவோம். ஏன் வேலுநாயக்கர் எப்படிப்பட்ட ஆளு உங்களுக்கு தெரியல? தெரியும், அதனாலதான் எதிரா சாட்சி சொல்ல முடியாது. உங்க புருஷன் இன்ஸ்பெக்டர் கேல்கர் யார் கொண்டாங்க தெரியுமா? தெரியுமா?
வேலு நாயக்கர். தெரியும். தெரிஞ்சுமா இதெல்லாம் சடி சொல்ல மாட்டீங்க? மாட்டேன். ஏன்? ஏன்னா என் பிள்ளைக்கு உயிரை கொடுத்திருக்காரு, அவனை ஒரு மனுஷன் ஆக்கியிருக்காரு. எனக்கு அது போதும். லெட்ஸ் கோ. हमको अकेले छोड़ो. உட்காருங்க. வேலு நாயக்கரை தேடி போனா இல்லைங்கிற வார்த்தை வராதுன்னு நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. உங்ககிட்ட எனக்கு ஒரு உதவி வேணும். நான் சாதாரணமான ஆள், என்னை தூக்கி ஜெயிலில் போட்டு வச்சுருக்கீங்க. நீங்கள் பெரிய பெரிய போலீஸ் ஆஃபீஸர், உங்களுக்கு நான் என்ன செய்ய முடியும்? நானும் முதல்ல அப்படிதான் நினைச்சேன். நீங்க ஒரு கேவலமான மனுஷன் நினைச்சேன். உங்களை எப்படியா ஜெயில பொண்ணுன்னு குறியா இருந்தேன். ஆனா இவ்வளவு பேர் உங்களை உயிரா மதிக்கிறத நேர்ல பார்க்கும்போது நான் நினைச்சது தப்புன்னு எனக்கு தோணுது. நான் செய்ய நினைக்கிறதுக்கும் இத்தனை நாள் நீங்க செஞ்சதுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான் இருக்கு. நான் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு செய்றேன், அது இல்லாம நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்க. அது புரிஞ்சுதான் உங்ககிட்ட உதவின்னு வந்து நிக்கிறேன். நீங்கள் படித்தவர், பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுகிறீங்க. நான் படிக்காதவன். என்னால் முடிஞ்சிச்சு நான் செய்கிறேன். என்னன்னு சொல்லு. நாளை கோர்ட்ல தீர்ப்பு. ஆனா வெளியில எதுவும் ஓயல. தடுக்க போனா அனாவசியமா உயிர் தான் நாசமா போகுது. நாளைக்கு எந்த வித தடங்கணும் இல்லாம கோர்ட் நடத்த நீங்க தான் உதவி செய்யணும். நான் என்ன வேலு நாயக்கர் நினைச்சா முடிந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. கோர்ட்ல தீர்ப்பு உங்களுக்கு எதிராக இருக்கலாம், மரண தண்டனை கூட இருக்கலாம். ஐயா, நான் 10 வயசுலேயே செத்துருக்க வேண்டியவன். நாளைக்கு உங்களுக்கு ஒரு இடைஞ்சலும் வராது. புறப்படும். உங்ககிட்ட எனக்கு இன்னொரு உதவி வேணும். நாளைக்கு உங்க பேரனை உங்க வாயால வாழ்த்தணும். தேங்க்யூ.